ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையுங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் தை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. முருகப்பெருமாள் வழிபாடு சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது. மாட்டுப் பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள்ங்க. மேலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அது தனஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகமை காணப்படுகிறது. புதன், ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறாருங்க. இதுவும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு சாதனை மிக்க நாளாக இன்னைக்கு அமைத்து பெறுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது பேச்சு திறமை, நாவன்மை இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்குங்க. சாமர்த்தியமா பேசுவீங்க. உங்களுடைய விவேகமான அந்த சாமர்த்தியமான பேச்சு திறமையின் காரணமாக மிகப்பெரிய நல்ல வெற்றிகளையும் நல்ல சாதிக்கக்கூடிய திறமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. சாதனை படைக்க முடியும். அதனால உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களது சின்ன வயதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆர்வம் நிறைந்த மகிழ்ச்சியான பொருட்கள் வாங்கி மகிழ முடியுங்க. நீங்கள் கல்யாண வயதில் இருந்தீங்க அப்படின்னா திருமணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்போ கிரியேட் ஆகுங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் உங்கள் வயதுக்கு ஏற்ப நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் இப்போ சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது வியாபாரிகள் தொழில் ரீதியாக புதிய புதிய பிளானை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அந்த பிளான் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. ஸோ அந்த மாதிரி புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைது. அதனால் வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும். உங்களது வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுவதற்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க. நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள், மனதை உறுத்தி கொண்டே இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு இப்போ சூப்பராக அமைந்துள்ளதுங்க. அதனால பிரச்சனைகள் தீரும். வித்தியாசமா இன்னைக்கு நிறைய யோசிப்பீங்க. கற்பனை சார்ந்த சிந்தனைகள், ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. இன்றைய தினம் அது உங்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஓய்வு உங்களுக்கு கிடைக்குங்க. வழக்கமா ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. நீண்ட நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகிறது. எனவே அந்த ஆசைகள் நிறைவேறதுனால உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், உறவினர்கள் சில பேர் நல்ல தகவல், உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு நல்ல வித்தாக அமையக்கூடிய, உங்களது காது இனிக்கக்கூடிய நல்ல வகையில நல்ல தகவல் சேர்ந்து உங்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. அதனால உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நல்ல தகவல் சேரும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மன மகிழ்ச்சியாக உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்குங்க. புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அதே போல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் அவர்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. அவரவர் பொறுப்புகளை சிறப்பாக செய்ததுனால அதை பார்க்கும்போது உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. அதனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறது மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து கூட சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதல் வாழ்க்கை தித்திப்பாக மாறணுங்கிற ஆசை உங்களுக்கு உண்மையிலே இருந்தது அப்படின்னா
காதலரோட சேர்ந்து பரஸ்பரமான நல்ல உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுறது நல்லதுங்க. கருத்து ஒற்றுமை ஏற்படுதா, கருத்து வேற்றுமை இருக்குதா, இந்த என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்க காதலருக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க புரிந்துணர்வு மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். பரஸ்பரமான நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொண்டால் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணலாங்க. இன்ப சுற்றுலா போகலாம். சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதுலயும் இங்க கலந்துக்கலாங்க. ஸோ இந்த டூர் போறது, சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்குங்க. ஆனா உங்க பணம் எங்க செலவாகுதுங்கிறது நீங்க கண்காணிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால பணம் எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுது அப்படின்றத நீங்க கவனித்து அதெல்லாம் அடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில நகைச்சுவையான உங்களோட இயல்பான இந்த நகைச்சுவை உணர்வு காரணமாக குடும்ப வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. கலகலப்பா சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய சில பிரச்சனைகள் நீங்க வெளியூர்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தொடர்புகள், உங்க கான்டாக்ட், உங்க நண்பர்கள் எல்லாம் உதவி செய்வாங்க. ஸோ உங்க தொடர்புகளை நீங்கள் பயன்படுத்தி பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ணிக்க முடியுங்க. இப்பொழுது உங்களோட தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள சில பார்ட்னர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை நீங்க செய்ய முடியும். உங்க தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல ஒரு பரஸ்பரமான புரிந்துணர்வு ஏற்படலாம். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் சாதாரணமான மற்ற நாளுக்கு நடுவில் இன்னைக்கு ஒரு இனிப்பான நாளாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமைங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக கலகலப்பான இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையும். சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் பேச்சு திறமை பயன்படுத்திங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கிரீன் கலர் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 7, 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாள மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கனவு நினைவாகும். ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கனவு நிஜமாகும். இன்றைய தினம் வித்தியாசமான சில கற்பனை சார்ந்த ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சர்ப்ரைஸாக சில உதவிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருப்பாங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள், உதவிகள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிவும் நிறைய கிடைக்கிறதுனால உங்க நட்பு வட்டாரம் பெருகுங்க. நீங்கள் உங்களது தொடர்புகளை பயன்படுத்தி நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்பு வட்டாரங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. சந்தோஷம் தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்கிறதும் சந்தோஷமா இருக்கும். மேலும் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நீங்களால் ஏற்பாடு செய்து கொள்ள முடியுங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நிறைய ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய ஓய்வெடுத்து செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் எல்லாமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த தன்மையும் ஏற்படுத்தி தரதுனால உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.